श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. सञ्चारपद्धति श्लोकं 309. कमपि कनकसिन्धोः सैकते सञ्चरन्तं कलशजलति कन्या मेदिनी दत्तहस्तम् अनिशमनुभवेयं पादुके त्वय्यदीनं सुचरितपरिभागं सूरिभिर्सेवनीयम्. பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே. கனக சிந்தோஹோ, காவிரியினுடைய சைக்கதே, மணற்குன்றிலே, அதாவது ஸ்ரீரங்கத்திலே, கலச ஜலதி, க்ஷீர சமுத்திரத்தினுடைய கன்யா, பெண்ணாயிருக்கின்ற மகாலட்சுமி என்ன, மேதினி, பூமி தேவி என்ன, இவர்களாலே தத்த, கொடுக்கப்பட்டிருக்கின்ற, ஹஸ்தம், திருக்கையை உடைத்தானவராக, துவயி அதீனம், உன்னதீனமாக, சஞ்சரந்தம், சஞ்சரிப்பவரும், சூரிபிகி, நித்திய சூரிகளால், சேவனீயம், சேவிக்க தகுந்தவரும், சுச்சரித்த, உயர்ந்த சுகிருதத்தினுடைய பரிபாகம், பிரயோஜனமாயிருப்பவருமான, கமபி, அதிவிலக்ஷணமான ஸ்ரீரங்கநாதனை, அனிஷம், எப்பொழுதும், அகம், நான், அனுபவேயம், சேவிக்க கடவேன் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இது மறுபடியும் ஒரு அழகான, நம்மளுடைய கண்ணு முன்னாடி பெருமாளை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் மற்றவாக்கிட்டெல்லாம் அழைச்சிட்டு போறிய, நியாயமாக நீ என்கிட்ட தானே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு பாதுகாதேவியை பார்த்து கேட்டார். அதுக்கு அர்த்தம் வந்து, நீ மற்றவாக்கிட்ட பெருமாளை அழைச்சிட்டு போக வேண்டான்னு அர்த்தம் இல்லைம்மா, ஆனால் என்கிட்ட நீ அழைச்சிட்டு வரணும், நான் பெருமாளை சேவிக்கணும். அதுவும் எப்படி சேவிக்கணும், யாரை மாதிரி சேவிக்கணும் அப்படின்னா, சூரிபிகி, நித்திய சூரிகள் எப்படி பெருமாளை சேவிக்கிறாளோ, சதா பஷ்யந்தி சூரியகான், அவா எப்படி பெருமாளையே சேவிச்சுட்டே இருக்காளோ அதே மாதிரி நான் சேவிக்கணும். அதே மாதிரி சேவிக்கணும்னா வெறும் பெருமாள் இல்லை, திருமகளோடு வரும் திருமாலான அந்த பெருமாளை, ஒரு பக்கம் கலச ஜலதி, க்ஷீரசமுத்திரத்தினுடைய கன்யா, பெண்ணாயிருக்கிற மகாலட்சுமியும், இன்னொரு பக்கம் மேதினி, பூமி தேவி இருக்கிற மாதிரியான ரெண்டு பேரோடு சேர்த்து பெருமாளை நான் சேவிக்கணும். அதுவும் எங்கே, ஸ்ரீரங்கத்தில், மணற்குன்றிலே. இங்கே ஸ்ரீரங்கத்தை சொல்லும்போது, காவிரியை சொல்லும்போது சொல்கிற வார்த்தை கனக சிந்தோஹோ, பொன்னி நதி அப்படின்னு சொல்கிறோம். தங்கம், அந்த காவிரியை வந்து கொதிக்க வச்சு அந்த ஜலத்துலேருந்து தங்கமானது கிடைக்குங்கிறதுனால தான் அவளுக்கு பொன்னி நதின்னு பேராம். அதாவது அந்த காவிரி ஜலத்தை வந்து நன்னா சுண்ட வச்சு அது கூட சில மூலிகைகள் சேர்க்கும்போது கிடைக்கக்கூடிய பொன், அந்த தங்கமானது அவ்வளவு வஸ்திங்கிறதுனால தான் அவளுக்கு பொன்னி நதின்னு பேர். இருக்கிற 5 நிலையிலையுமே பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச நிலை எது அப்படின்னா, இந்த காவிரி பக்கத்தில் இருக்கிறது தான் பிடிக்குமா. அடற்புல் அரசினும் அந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தண்ணினும், இது எல்லாத்த விடவுமே காவிரி உள்ள முகந்த பிரான் அப்படின்னு நம் சுவாமி சாய்ப்பார். காவிரி உள்ள முகந்த பிரானாக இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த மாதிரி இருக்கிறது தான், அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற இந்த ரங்கநாதனாக இருக்கிறவர் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால அந்த இடத்துல 2 பக்கமும் 2 பிராட்டியும் சேர்ந்து இருக்கணும். அதுவும் எப்படி இருக்கணும், ஹஸ்தம், தத்த, கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஹஸ்தம், திருக்கையை உடைத்தானவராக, துவை அதீனம், உன் அதீனமாக சஞ்சரிப்பவரும். அதாவது பெருமாளோட திருவடியில் பாதுகாதேவி இருக்கா, பாதுகாதேவியோட அதீனத்தில் பெருமாள் சஞ்சரிக்கிறார். 2 பக்கமும் 2 பிராட்டிகளும் இருக்கா, 2 பிராட்டிகளோடையும் கை கோத்துண்டு பெருமாளானவர் நடந்து வரார். அந்த அழகை சேவிக்கணும். எப்பவும் நித்திய சூரிகள் சேவிக்கிறாளே அந்த மாதிரி சேவிக்கணும்னு இங்கே சுவாமி ஆசைப்படுறார். அதனால தான் அவர் 100 வயசு வேணும்னு கேட்டிருக்கார் அவர். ஆக இந்த ஸ்லோகம் வந்து நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்தில் கூட பார்க்கலாம். பரத்வாஜர்கிட்ட அவரோட ஆசிரமத்துக்கு போயிட்டு, இங்கே நாங்கள் தங்கறதுக்கு பக்கத்தில் என்ன இடம் இருக்குது அப்படின்னும் போது பரத்வாஜர் வந்து சாய்க்கிறார், இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய வனம் இருக்குது, அங்கே போய் நீ தங்கிக்கலாராமா. அந்த இடம் சித்திரக்கூடம்னு சொல்லுவா, ரொம்ப அழகான இடம் அப்படின்னு சொல்லும்போது, சரத சீதையா சார்த்தம் நந்திஷ்யதி மனஸ்தவ, அங்கே இருக்கிற நீர்வீழ்ச்சிகள், மலை குகைகள், பள்ளத்தாக்குகள், குன்றுகள், சிகரங்கள் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். அந்த இடத்துல சீதையோடு நீ உலா வரும்பொழுது உன் மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும்னு அவர் பரத்வாஜர் சாய்க்கிறார். அந்த மாதிரி எப்போவுமே பெருமாளுக்கு வந்து பிராட்டியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறது அப்படின்றதே ரொம்ப பிடிக்கும்.
அதுலேயும் இதில் எப்படி சுவாமி சாய்க்கிறார், கைகளை 2 பேரோட திருக்கைகளையும் பெருமாளானவர் பிடிச்சுட்டு இருக்காராம். அந்த மாதிரி 2 பேரோட 2 கைகளில் 2 தேவிகள், அண்ட் பாதத்தில் வந்து பாதுகையானவள் இருக்கா, பெருமாளோட திருவடியில் பாதுகையானவள் இருக்கா. இப்படி 3 தேவிகளோட பெருமாளை சேவிக்கிறதுன்றது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அந்த சேவையானது எனக்கு வேணும் அப்படின்னு இங்கே நம் சுவாமி கேட்குறார். இதை வந்து சுவாமி வந்து இதே மாதிரியான ஒரு விஷயத்தை அத்திகிரி மகாத்மியத்தையும் சாய்ப்பார். எப்படி 2 தாயாரோட பெருமாள் சேர்ந்து இருக்கிறதுன்றது எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்றத, பெடை 2 ஒரு அணமடைந்து பிரிந்திடா வகை பேசலாம், பெருகும் அருவிகள் அருகு மருவிய பெரிய மணிவரை பயிலலாம், பிடி 2 களபமொன்று பிணைந்த பேரழகோதலாம், பிரிவில் ஒளியொடு நிழலும் அருகுரும் இரவி இலகுதல் பரவலாம், கொடி 2 விடவி 1 குளிர்ந்தவாறு குலாவலாம், குறைவில் சுருதியும் நினைவும் இலகிய தரும அருநிலை எண்ணலாம், அடி 2 அடையும் அன்பர் அறிந்த பேரருளாளனார், அணுகும் மலர்மகள் அவனி மகளோடு கரடி கிரிநிலை கவிர்தலே அப்படின்னு இந்த 2 பேரோடையும் சேர்ந்து பெருமாளை சேவிக்கிறதுன்றது எவ்வளவு அழகான விஷயம். அதுவும் அப்படி நம்ம யோசித்து பார்த்தோன்னா, ஸ்ரீரங்கத்தில் அந்த காவிரி மணல் திட்டில் பெருமாள் 2 பேரோட கையை பிடிச்சுட்டு அப்படி நடந்து வரார், பாதுகையை சாத்திட்டு நடந்து வரார். ஒரு நிமிஷம் அப்படி நம்ம கண்ணு முன்னாடி நினச்சி பார்த்தோன்னா நிஜமாகவே நமக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேண்டாம்னு தோணும். அவ்வளவு அழகான ஒரு பெயிண்டிங்கை, ஒரு பிக்சரை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நம் சுவாமி அப்படியே ஒரு படம் வரைஞ்சா மாதிரி நமக்கு இதை வர்ணித்து கொடுக்குறார். நிச்சயமாகவே நம் சுவாமியானவர் ஒரு மகா புருஷர் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக தான் இது அடியனுக்கு தெரியுது. ஏன்னா தான் எப்படி பெருமாளை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாரோ அதே மாதிரி நம்மளையும் அனுபவிக்க வைக்கிறார். அவருடைய வார்த்தைகள் மூலமாக பெருமாளானவர் அந்த காவிரிக்கரையில் நடந்து வரார், சங்கு சக்கரதாரியா மொத்த ஆபரணங்களும் பூட்டிண்டு 2 பக்கமும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் நடந்து வரார், பாதுகையை சாத்திண்டுன்னா அதை அவர் எப்படி அனுபவிக்கிறாரோ அதே மாதிரி நம்மளையும் அனுபவிக்க வைக்கிறாருங்கிறது இந்த பாதுகா சகஸ்ரத்தை வாசிக்கிறதுனால வர புண்ணியங்களில் பல புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதில் ஒன்று இந்த மாதிரி நம் கண் முன்னே பெருமாளை கொண்டு வந்து நிறுத்துறார் அப்படிங்கிறது. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிற அந்த அழகை நமக்காக நம் சுவாமி கொடுக்குறார். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.